எம்பெருமான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகையில் ஏற்றுவித்திருக்கிறான். அந்த அம்மையனக் கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்பதை நினைவூட்டி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, இப்பொழுது நேரம் கொஞ்சம் அதிகமாயிருக்குமானால் அடுத்த ஆண்டில் இந்த நேரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் என்பதை காந்தி அவர்களுக்கு தெரிவித்து இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 மணித்துளிகள் பெருமக்கள் பொறுத்து கொள்ளுங்கள். நன்றி நினைவுகள் சொல்லுவார்கள். அதன் பிறகு தீபாராதனை நடைபெறும். அதன் பிறகு அனைவருக்கும் பிரசாதம் தயாராக உள்ளது. ஒரு 5 மணித்துளிகள் பொறுத்து செய்யும். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நமயனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே பெருத்திடவே. மெய்யன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளம் செல்வங்களே, எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய பணிகலந்த வணக்கங்கள். அன்பு கூர்ந்து ஒரு 5 மணித்துளிகள் நன்றி கடனை செலுத்துவதற்காக என்னோடு நீங்கள் உடன் வாருங்கள் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய நன்றி எறிதலை சொல்ல முற்படுகின்றேன். எங்களுடைய அருமை தந்தையார் அவர்கள் எங்களுக்கு இட்ட பணி, திருவாசகத்தை படியுங்கள், திருவாசகத்தை இயன்றால் பரப்புங்கள் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள். அதன்படி நாங்கள் இந்த திருவாசக விழாவை சென்னையிலே இப்பொழுது 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதற்கு இன்றைய தினம் இந்த ஆனி மக நன்னாளிலே சிறப்பாக இந்த விழா நடத்துவதற்கு முதலிலே இந்த அருமையான அரங்கத்தை எங்களுக்கு தந்தருளி பேராதரவு நல்கியிருக்கக்கூடிய செட்டிநாட்டு அரசு குடும்பத்தாருக்கும், பெருமையாக உயர்திரு டாக்டர் எம்ஏஎம் ராமசாமி எம்பி அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியறிதல்களை சொல்லிக் கொள்கின்றோம். இதுபோல் அவர்கள் என்றைக்கும் எங்களுக்கு நல்ல ஆதரவு தருவார்கள் என்று வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல் இந்த விழா சிறப்பதற்காக எங்களுக்கு எப்பொழுதும் அருந்துணை ஆற்றக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றியறிதல்களை சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய விழா மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கு நடைபெற்ற திருமுறை இசையரங்கம், அதிலே இசை ஆற்றிய திருவாளர் சர்க்குருநாத ஓதுவார் அவர்கள், எங்களுடைய அந்நியார் அவர்கள், பக்கவாத்தியம் ஒலித்த அன்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியறிதல்கள் என்றைக்கும் உண்டு. 3 சிறந்த சொற்பொழிவுகள். சுருக்கமாக சொல்லப்போனால் 3 மணி நேரம் என்பது 3 கோடி பெறக்கூடிய அற்புதமான ஒரு சொற்பொழிவுகள். அதிலே முதலாவதாக நம்முடைய ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் இறைவனை 16 கூறுகளாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தினார்கள். அடுத்து நம்முடைய சித்தாந்த செம்மணி முனைவர் பல முத்தப்பன் ஐயா அவர்கள் இறைவன் மாணிக்கவாசகருக்கு நல்லருளை தந்து நமக்கெல்லாம் திருவாசகத்தை வழங்கி சதுரரான தன்மையை நம்மிடையே கொண்டு வந்து சொன்னார்கள். அவர்களுக்கும் நன்றி. ரத்ன சபாபதி ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்து பொற்களி கவிஞர் சோசோமி சுந்தரமையா அவர்கள் நம்மையெல்லாம் மதுரை கீழ ஆவணி மூல வீதிக்கு கொண்டு சென்று அங்கே சிவபெருமான் காட்சியளித்ததை ஒவ்வொரு வரியாக அனுபவிக்க வைத்தார்கள். நாம் இப்பொழுது சிவபெருமான் கூடவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல் இன்றைக்கு நமக்கெல்லாம் இங்கே மிகச்சிறந்த சிற்றுண்டி இந்த பிரசாதங்கள் வழங்குவதற்கு துணை செய்த அன்பர்களுக்கும், இன்னும் இங்கே ஒலிபெருக்கி
இந்த ஒளிக்காட்சி இப்படி பல்வேறு வகையான உதவிகளையும் இந்த மன்றத்தைச் சேர்ந்த அன்பர்கள் செய்த உதவிகளுக்கும் எங்களுடைய நன்றியறிதல்களை சொல்லி, எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வளவு அன்போடு இங்கே வந்து எங்களை ஆதரித்த உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, எப்பொழுதும் ஆனி மகநாள் அன்று நாம் இங்கே ஒன்று கூடுவோம், சிவபெருமானை அனுபவிப்போம் என்று சொல்லி வந்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் ஓய் பூமிசை, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டின்புறம், இன்னும் பாலிக்கும் ஓய் பூமிசை. போய் கொடுத்துருங்க.